அன்பே சிவம்னா கடவுள் ஏன் ஆயுதம் வைத்திருக்கிறார்? இந்து மத கடவுள்கள் எல்லோருமே ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆயுதங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள்னா, இப்ப உங்க கையிலயோ, என் கையிலயோ துப்பாக்கி வச்சிருக்கோமா? எப்பவுமே வச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம வைக்கல. ஆனா, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறையினர் எப்பவும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. நாட்டு எல்லையை காப்பவர்கள் எப்பொழுதும் துப்பாக்கி, எல்லா ஆயுதங்களும் வைத்திருப்பார்கள். அப்ப என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டிம்பாங்க. எந்த ஒரு விதியையும் செயல்படுத்துபவர்கள் கையில, அவர்கள் கையில ஆயுதம் இருக்க வேண்டும். அது ஆயுதம் எதுக்கு? மக்களை பாதுகாப்பதற்காக. சாதாரண மனிதர்கள்ட்ட அந்த ஆயுதம் இருக்கணுங்கிறது இல்ல. அன்போடு இருக்கலாம். ஆனா, யாரு அன்போடு அந்த காத்தல் தொழிலை செய்கிறார்களோ, அதாவது காவல்துறையினர், அந்த இராணுவம், இத மாதிரி ஆட்கள் கட்டாயமாக கையில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர்கள் அன்பில்லாதவர்கள்ங்கிறது அர்த்தம் அல்ல. அன்பை நிலைநாட்டுபவர்கள் கையில ஆயுதம் கட்டாயம் வேண்டும். இதுதான் உலகியல் நீதி. இதுதான் அருளியலும் நீதியும். அதே மாதிரி அந்த ஒரு பரசை கையில் வைத்துக்கொண்டு சிவனடியார்களுக்கு யார் தீங்கு இழைத்தாலும் அவர்களை நான் உரிய தண்டனையை நானே வழங்கி விடுவேன் அப்படின்ட்டு வாழ்ந்து சிவனடியாருக்கு தொண்டு செய்து சிவனின் திருவடி நிலைகளை அடைந்தவர் தான் எரிபத்த நாயனார். அப்ப அன்புங்கிறது ஒரு ஒரு கடுமையான செயலை செய்ததுனால அது அன்பு மாறிருச்சுன்னு கிடையாது.